அதே மாரி தான் கண்ணதாசன். ரொம்ப எளிமையா சொல்லுவாரு. போனால் போனா அடிக்கடி சொல்லுவேன். "போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையே வாழ்ந்தவர் யாரடா? வந்தவர் எல்லாம் தங்கிவிட்டார். இந்த மண்ணில் நமக்கு இடம் ஏதடா?" முடிஞ்சு போச்சுல்ல. ஒரு சித்தர் பாடல் தான் அது. அப்போ எல்லாரும் கனெக்ட் ஆகுது. நீங்க எத்தன அன்னைக்கு இருக்க சின்ன குழந்தைகள், அதாவது விவரம் தெரிஞ்ச ஓரளவுக்கு அந்த தமிழ் தெரிஞ்ச, விவரம் தெரிஞ்ச குழந்தைகள் கேட்டிருந்தாலும், அந்த பாடலோட வீரியம் அவங்களோட போய் இருந்திருக்கும். அது தங்குனதுனால தான் இன்னை வரைக்கும் நம்ம கேட்க முடியுது. இன்னைக்கு நீங்க எடுத்து பாருங்க, நான் ஏதோ உங்களுக்கு ஒரு சின்ன மன கஷ்டம், அல்லது ஒரு நம்பிக்கை இழப்பு, இல்ல இது நடக்குமா, நடக்காதான்னு ஒரு கலக்கம் இருந்தா, நிச்சயம் நீங்க போய் உடனே மயக்கமா, கலக்கமா பாடல தேடுவீங்க. ஆமா சார். என்ன? சரிங்களா? ஒரு போராட்ட பாடல்னா, போராடடா அந்த பாடல் எடுத்து நம்ம கேட்போம். நமக்கு ஒரு பூஸ்ட் எனர்ஜி உருவாக்கிக்குவோம். இ இ அந்த நேரத்தில ஒரு குத்து பாடலையோ, அல்லது 100 மில்லியன்ஸ் போன ஒரு பாடலையும் நம்ம தேடி எடுக்க மாட்டோம். நீங்க 100 மில்லியன்ஸ் போன பாடல்கள்லாம் வந்து அந்த ட்ரெண்டுக்கான பாடல்கள். சரிங்களா? அது எப்பொழுதுமே அது ஒரு ஜாலி மூட்ல போயிரும் அது. ஆனா நம்ம வாழ்க்கையோட கனெக்ட் ஆகுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து அ ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து தான் இருக்கும் அது. நீங்க அங்க தேடி போயி நீங்க வங்கியில சேர்த்து வச்சிருக்க அக்கவுண்ட் மாரி தான் அது. நம்ம டெட் மனின்னு சிலர்லாம் வச்சுக்குவோம்ல கையில. அந்த மாரி தான் பாடல்கள் கூட நான் நான் நெனைக்கிறேன். இப்ப எனக்குமே நெறைய சொல்றது தான். ரொம்ப சோர்ந்து போயிருக்க நேரங்கள்ல நான் அந்த பாடல் தான் கேட்பேன். போனால் போகட்டும் படம் தான். அதில கிடைக்கிற உற்சாகம் வேற எதுலயுமே கிடைக்காது. ஆனா அவ்ளோ நம்பிக்கை இருக்கும் அதுல. இந்த மனித பயணத்தோட யாத்திரை என்ன? மரணத்தை தேடிய உயிர் பயணம் தான் இந்த மனித வாழ்க்கை. அப்ப இதுக்குள்ள என்ன நிலையாமை இருக்கு? என்ன நிலைத்து இருக்குங்கிறதெல்லாம் அந்த பாடலுக்குள்ள கண்ணதாசன் அடுக்கி வச்சுட்டு போயிருப்பாரு. நெறைய சொல்லிருக்கு. "ஆறு மனைவி ஆறு." அதுல அவர் போடாத பட்டியலா? என்ன? அப்போ நீங்க வாழ்க்கையோட சேர்ந்து ஒரு பாடலை எழுதும்போது, அல்லது ஒரு படைப்பை கொடுக்கும்போது, அது எல்லாருக்கும் ஒரு பிடிக்கும். இப்ப நான் என் என் குழந்தைக்கு வயசு அ ஒ பெண்ணுக்கு 12 வயதாகுது. மகனுக்கு 6 வயதாகுது. அவனும் நாளை வந்து போனால் போகட்டும் பாடலை விரும்புவான். அதுதான் உண்மை. ஏன்னா அவனுக்கும் ஏதாவது ஒரு ஒரு சிச்சுவேஷன் கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் நடக்கும். அப்ப அந்த பாடல் கேட்பான் அவன். அல்லது கேட்டிருப்பான் இப்ப ஏற்கனவே. நான் வீட்ல போட்டு போட்டு கேட்கும்போது, அவனுக்கு அது காதுக்குள்ள ஆனா அப்ப அவனுக்கு முட்டை கலக்கி தான் பிடிக்கும் இப்ப. இந்த பாடல் அவனுக்குள்ள போய் உள்ள ஸ்டோரேஜ் ஆயிட்டு இருக்கும். அது எப்போ அவனுக்கு புடிச்ச பாடலா மாறும்னா, அந்த சிச்சுவேஷன்ல அவன் நகருவான்ல ஒரு காலகட்டத்தில. ஆமா. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அத தேடுவான் அவன். அப்ப இந்த நல்ல பாடல்கள் எல்லாம் எல்லோருமே ஒரு நேரத்தில தேடுவோம். அப்ப நல்ல பாடல் குடுக்குற பாடலாசிரியர்களும் இங்க வந்துகிட்டே தான் இருப்பாங்க. அது மாறவே மாறாது.